இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நண்பர்கள் வேணுமா? அப்படின்னா என்ன செய்யணும்? அதுதான் இன்றைக்குள்ள தலைப்பு. அதாவது உறவுகள், அது இந்த உலகத்தில் கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தேவை. அதாவது உறவுகளே இல்லாமல், யாரோடையும் நான் பேசாமல், யாரும் எனக்கு நண்பர்களாக இல்லாமல் நானாக தனியாக வாழ்ந்துடலான்னு சொன்னால், அப்படி ஒரு சிலர் தான் வாழ்கிறாங்க. துறவிகள் போன்றவர்கள் தனியாக வாழ்கிறாங்க, யாரோடையும் தொடர்பு இல்லாமல். ஆனால் நம்ம உறவுகளோடு வாழ்வதற்காக படைக்கப்பட்டோம். நாம் உறவுகளின்றி தனித்து வாழ முடியாது. ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒருவரோடு ஒரு உறவு கொண்டு வாழ்வதற்காக நாம் படைக்கப்பட்டிருக்கிறோன்றத நம்ம முதல்ல புரிந்து கொள்ளணும். அதாவது உறவுன்றது நமக்கு ஒரு தேவை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உறவுகளில் நிறையா விதங்கள் இருக்குது. இரத்த உறவுகள் இருக்குது, அதாவது பெற்றோர் பிள்ளைகள், அதெல்லாம் இரத்த சம்பந்தமான உறவுகள். அப்போது பெற்றோருடைய கூட பிறந்தவங்க, அப்படி கசின்ஸ் அப்படிலாம் போகிறதுல இரத்த உறவுகள். அது இல்லாமல் நண்பர்கள், அலுவலக நண்பர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, இப்படி பழகுகிறவர்கள், இப்படிலாம் நிறையா உறவுகள் இருக்குது. இது எல்லாமே உறவுகளில் அடங்கும். அந்த உறவுகளை பற்றி பார்க்குறோம், சில காரியங்களை பார்ப்போம். முதல்ல அது உறவுகள் இல்லாமல் நாம் தனித்து வாழ முடியும் அப்படிங்கிறது இல்லை. அடுத்தது இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உறவுகளை நாம் கட்டாயப்படுத்த முடியாது. இன்றைக்கு இந்த காரியம் தெரியாதனால தான் நிறைய உறவுகளில் பிரச்சனை வருது. ஏதாவது ஒருத்தங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, அவங்கள நம்ம நண்பர்களாக வைக்கணும், இல்லை அவங்கள நண்பர்களாக வச்சிட்டோம்னா நமக்கு நிறைய காரியங்கள் நடக்குன்றதுக்காக அவங்கள ஐஸ் வச்சு, காக்கா பிடிச்சி, ஏதாவது ஒரு திருட்டுத்தனம் பண்ணி, இல்லை அவங்க யார்கிட்டையாவது நண்பர்களாக இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஏதாவது சண்டை மூட்டி, மற்றவங்களை கீழே இழுத்து போட்டு, கட்டாயப்படுத்தி ஒரு உறவை நாம் வைத்து கொள்ள முடியாது. ஒருவேளை அப்படி ஒரு உறவை வைத்து கொண்டோம்னால் அது ரொம்ப காலம் நிலைக்காது. இது ஒருவேளை இப்போ நடக்கிற காரியங்களோடு பேசினாமனால் ஒரு திருமண உறவுக்கு முன்னாடி, அதாவது காதல் செய்கிறாங்கல்ல, அப்போ கூட அதுக்கு இது பொருந்தும். மற்ற உறவுகளுக்கு பொருந்தும், அதுக்கு ரொம்ப சூப்பராக பொருந்தும். ஏன்னா ஒருத்தங்களை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு, எப்படியாவது அவங்கள நம்ம அடையணுன்றதுக்காக பலவித உபாய தந்திரங்களை செஞ்சு கடைசியில் அது நடக்கலைங்கும்போது, ஒருவேளை திருமணம் பண்ண பிறகு கூட அது சரியில்லாமல் போகுது. ஏன்னா முதல்ல அது சரியான நோக்கத்தோடு பண்ணப்படவில்லை. ஒரு கட்டாயப்படுத்தி, திருட்டுத்தனம் பண்ணி, ஏமாற்றி சில காரியங்களை பண்ணியிருக்கலாம். ஆனால் ஒருவேளை இப்படிப்பட்ட ஏதோ ஒரு நபரோடு நமக்கு ஒரு நட்பாக இருக்கணும் அப்படின்றத நம்ம விரும்பினோன்னா நம்ம என்ன செய்யலாம்? ஆண்டவரே, எனக்கு அவள் கண்களில் தயவு கிடைக்கும்படி உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். இன்னொரு காரியம் பார்த்திங்கன்னா, ஒருவேளை இந்த தீர்க்க தரிசனம்லாம் சொல்லும்போது கூட சொல்லிடுவாங்க, இவங்க தான் அவங்களுக்கு கணவனோ மனைவியோ அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. ஒருவேளை தேவன் சொல்லியிருக்கலாம், உண்மையாகவே உங்கள்கிட்டையும் பேசியிருக்கலாம் தேவன், அந்த நபர் உனக்கு சரியான நபர் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த நபர் நம்மிடத்தில் சரியான விதத்தில் நம்மளுடைய ஒரு நட்பாய் இருப்பதற்கு நாம் எடுத்துக்கொள்கிற முயற்சிகளுக்கு அவங்க சரியாக பதில் அளிக்கலைன்னா அதை அப்படியே விட்டுறது நல்லது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அதை கண்டிப்பாக நான் செயல்படுத்தணும்னு சொல்லி அவங்கள நம்ம போய் கட்டாயப்படுத்த முடியாது. அதை அப்படியே விட்டுறணும். கட்டாயப்படுத்தியோ பயமுறுத்தியோ, ஆண்டவர் சொன்னதை கேட்கலன்னா அவ்வளோதான் பயமுறுத்தியோ நம்ம அவங்கள மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. அவங்களுடைய வாழ்க்கையிலே நம்ம விளையாடக்கூடாது. திட்டம் தீட்டி சூழ்ச்சி செய்து இந்த உறவுகளை நாம் ஏற்படுத்த முயற்சி செய்யக்கூடாது. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஒருத்தவங்களோட உருவாக இருக்கணும்னு விரும்பினா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் வாய்க்கப்படுங்க. ஒருவேளை நம்ம என்னதான் ட்ரை பண்ணி அவங்களோட நம்ம நண்பர்களாக இருக்க முயற்சி செய்தாலும் அவங்க ஒத்து வரல அப்படின்னா விட்டுறணும். ஆண்டவர் அதோடு நல்ல ஒரு நபரை உங்களுக்கு கொண்டு வருவார். அடுத்து, உறவுகளில் எல்லாமே ஒரே நிலை கிடையாது, பல்வேறு நிலைகள் இருக்குது. அதில் சில காரியங்களை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இயேசுவானவர் அவர் எப்படி உறவுகள் வைத்து கொண்டிருந்தார்ன்றதை நம்ம பார்ப்போம். ஏன்னா இயேசுவானவரே அவர் தேவனாக உலகத்தில் வந்தாலும் அவருக்கும் உறவுகள் தேவையாக இருந்தது. அவரோடு
அவர் போகிற இடத்துலலாம் ஒரு திரள் கூட்டமான மக்கள் அவர் பின்னாடியே வந்தாங்க நமக்கு தெரியும். அவருடைய போதனைகளை கேட்பதற்கு, அவரால் சுகம் பெறுவதற்கு, அற்புதங்களை பார்ப்பதற்கு ஒரு பெரிய கூட்டம் அவங்க பின்னாடி போச்சு. அதுக்கு பிறகு ஒரு 70 பேர் அவருடைய சீஷர்களாக அவர் தேர்ந்தெடுத்து வச்சுருந்தார். அந்த 70 பேரில் 12 பேரை அப்போஸ்தலர்களாக அவர் தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். அந்த 12 பேர்லேயும் 3 பேர் மிகவும் விசேஷமாக அவரோட எல்லா முக்கியமான நேரங்களிலும் இருந்தவங்களாக இருந்தாங்க. அதுலேயும் ஒரே ஒருவர் யோவான் மட்டும் அவருடைய மார்பிலே சாய்ந்திருக்கும் அளவுக்கு அவ்வளோ ஒரு நெருக்கமான நண்பராக இருந்தார். அப்போது இயேசுவே நிறைய நிலையில் எல்லாரையும் உள்ளே விடலை, எல்லாரையும் யோவான் மாதிரி பக்கத்தில் விடலை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை இருந்தது. இப்போ அது நமக்கு தெரியணும். வெளியே, அதாவது அவுட்டர் ரிலேஷன்ஷிப், அதாவது சும்மா அவங்கள வந்து ஹாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு சாதாரண நிலையில் இருக்கிற உறவுகள் இருக்குது. வெளியே நம்ம பார்க்குறோம், நம்ம எப்பயும் டெய்லி ஒரு இடத்துக்கு போகிறோம், அவங்கள அந்த டைமில் வராங்கன்னா சிரிக்கிறோம், அவங்கள ஹாய்ங்கிறோம், அவ்வளோதான். இல்லை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க அந்த மாதிரி. ஆனால் இதெல்லாம் சாதாரணமான வெளிப்புறமான ஒரு உறவுகள். ஆனால் உள்ள இன்னர் உறவுகள் இருக்குது. இவை வந்து ஆழமான உறவுகள், இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், அதாவது ரொம்ப நெருக்கமான உறவுகள் இருக்குது. இப்போ இந்த எல்லா உறவுகளும் சமம் அல்ல அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பல சமயத்தில் தேவையில்லாதவர்கள்ட்ட, வெளியே சாதாரணமாக பார்க்குறவங்ககிட்ட கூட நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்ம சொல்லும்போது தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வருது. யார் நம்மோடு உண்மையான நட்பாக இருக்கிறார்கள், யார் நம்மோட அவ்வளோ நெருங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வேண்டும். அதனால் என்னை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட உறவுகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது எல்லா உறவுகளும் சமம் அல்ல. சில உறவுகள் ஒரு காலகட்டத்துக்கு இருக்குது. இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, அந்த பள்ளிக்கூடத்தில் இப்போ படிக்கிற வரைக்கும் அங்கே சில நண்பர்கள் இருப்பாங்க. அப்புறம் வேறு இடத்துக்கு கல்லூரிக்கு போகும்போது அங்கே அவங்க இல்லாமல் போயிடலாம். ஒரு காலகட்டத்துக்காக ஏற்படுகிற உறவுகள், அப்புறம் ஒரு காரணத்துக்காக ஏற்படுகிற உறவுகள் கூட இருக்குது. இப்போ ஒருவேளை ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைக்கிறாங்கன்னா, அவங்க அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி முடிகிற வரைக்கும் ஒரு குழுவினர் சேர்ந்து இருப்பாங்க. அந்த குழுவினர் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு சேர்ந்திருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு காரணத்துக்காக சேர்கிற நபர்களும் உண்டு, உறவுகளும் உண்டு. ஆனால் சில உறவுகள் வாழ்நாள் முழுவதும் வருகிற உறவுகள். இது எப்படி, என்ன உறவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண உறவு. அடுத்து சில நண்பர்கள், என்னதான் ஒருவேளை சின்ன வயசில் இருந்தால் கூட அவங்களோட தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும் கடைசி வரைக்கும். இன்னும் சில உறவுகள் இருக்குது, போதக உறவு. இப்போ வந்து போதக உறவுனா, இப்போ நம்ம வந்து ஒரு போதகர் நிலையில் இருக்கிறோம். நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை அவளுடைய வாழ்க்கையில் நம்ம கொடுக்குறோம். அவளுடைய வாழ்க்கைக்கு நம்முடைய காரியங்களை நம்ம ஊற்றுறோம். நம்முடைய அனுபவங்கள், நம்ம கற்றுக்கொண்ட காரியங்களை அவங்க வாழ்க்கையில் ஊற்றுறோம். அவங்க வந்து போதகர்கள், ஆலோசனை கொடுப்பவர், இப்படிப்பட்ட உறவு போதகர் உறவு. அடுத்து சமநிலை உறவு, சமமான உறவு. இந்த உறவு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிலையில் இருப்பாங்க. நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையும் அடுத்தவங்களுடைய ஆவிக்குரிய நிலையும் ஒரே மாதிரி இருக்கும். ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஒத்து போகும். இப்படிப்பட்டவங்க சமநிலையுடைய உறவுகள் அப்படின்னு சொல்லலாம். பியர் ரிலேஷன்ஷிப். அது வந்து முதல்ல மென்டர் ரிலேஷன்ஷிப், அடுத்தது பியர் ரிலேஷன்ஷிப். அடுத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா டிசைபிள் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு மேலே ஒருத்தங்க நமக்காக இருப்பாங்க. நம்ம அவர்களுடைய டிசைபிளாக, சீஷராக அவங்களிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு நம்ம வந்து அவர்கள்ட்டேருந்து நம்ம பெற்றுக்கொண்டே இருந்தோம்னால் நம்ம ஒரு சீஷர் என்ற உறவிலே இருக்கிறோம். நமக்கு மேல் அதிகாரமுடையவர்கள் நம்மளை நீ இப்படி செய்ய, இப்படி செய்யாத, ஒரு ஏதோ பிரச்சனையின் போது அவங்ககிட்ட போனால் அவங்க சரியான ஆலோசனை கொடுப்பாங்க, இல்லை ஆவிக்குரிய வழி நடத்துவாங்க. இந்த காரியம் நீ செய்கிற தப்புன்னு நம்மகிட்ட பேசக்கூடியவர்கள் அப்படியும் இருக்கிறாங்க. இது வந்து சீஷர் என்கிற உறவு. அப்போது இப்படி பல்வேறு நிலையில் உறவுகள் இருக்குது. அப்போது எல்லா உறவுகளும் சமம், எல்லாமே என் கூட எப்போயுமே இருப்பாங்கன்றது தவறான ஒரு கருத்து அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. அப்போ அந்தந்த சீசனுக்கு அவங்கவுங்க இருக்கிறாங்க. சிலர் மட்டும் நம்மோடைய முழுவதுமாக நம்முடைய பயணத்தில் வருகிறவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் இனம் கண்டு கொள்வது ரொம்ப அவசியம். சரி, நண்பர்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம், நண்பர்களாக எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி கற்றுக்கொள்ள போகிறோம். அதாவது பேங்க்கில் போய் பணம் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பேங்க்கில் பணம் எடுக்கணும்னா ஏற்கனவே நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கணும்.
டெபாசிட் பண்ணால் தான் நம்ம வந்து பணத்தை எடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு நபரிலே நாம் எதையாவது அவர்களுக்குள்ளே நாம் டெபாசிட் பண்ணலைன்னா, அவர்களுக்குள்ளே நாம் கொடுக்கலைன்னா அவங்ககிட்டருந்து நட்பாக இருக்க முடியும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஒரு நட்பை கொடுக்காமல் நாம் வந்து நட்பை எடுக்க முடியாது. இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டெபாசிட் செய்யாவிட்டால் அதிலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. சகோதரனினும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பனும் உண்டு. இப்போ சிநேகிதன் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். ஒருவேளை நீங்கள் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, எனக்கு நண்பர்களே இல்லை அப்படின்னீங்கன்னா, இன்றைக்கு யோசித்து பாருங்கள், நீங்கள் நண்பர்களாக இருந்தீர்களா அப்படின்னு சொல்லி சிநேகம் பாராட்டினீங்களா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதாவது ஒருத்தங்கிட்ட நம்ம நண்பர்களாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம அவங்க வாழ்க்கைக்கு ஏதாவது நம்ம செய்யலைன்னா, ஏதோ ஒரு விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு காரியத்தை டெபாசிட் பண்ணலை, ஒன்றை கொடுக்கலைன்னா நம்ம அவர்களிடத்துல நட்பை பெற்றுக்கொள்ள முடியாது. பிறரது வாழ்வில் பேசுவதற்கு உரிமையை சம்பாதியுங்கள். அதாவது அவங்க நம்மகிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும், நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும் அப்படின்னா எப்படிலாம் நம்ம செய்யலாம், சில ஐடியாஸ் சொல்கிறேன். நம்ம நன்றி சொல்லலாம், சில நேரம் அவங்கள உற்சாகப்படுத்தலாம், அவங்கள நம்பிக்கை ஏற்படுத்தலாம். ஒருவேளை அவங்க ஒரு டிஸ்கரேஜாக இருக்கிற டைமில் நம்ம அவங்களுக்கு உற்சாகப்படுத்தலாம், அவங்கள நம்பிக்கை ஏற்படுத்தலாம். அவங்களுக்கு நல்ல முக்கியமான நாட்கள் வரும்போது பரிசளிக்கலாம். ஐயோ இதெல்லாம் காசெல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா, காசு கொடுக்காம நம்ம கையிலேருந்து ஏதாவது போகாமல் நேரம் கொடுக்காம அந்த நட்பு வளர முடியாது. இப்போது பரிசளிக்கிறதுக்கு தருணங்களை கண்டுபிடிங்கள். ஏதாவது ஒரு நல்ல காரியம் வருது அப்படின்னா அவங்களுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. நேரத்தை செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க, பணத்தை செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. ஒரு இடத்துக்கு போகிறேன்னா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு முன்வாங்க கொடுக்கறதுக்கு. இப்படி தான் வந்து நல்ல நண்பர்களை இப்படி தான் சம்பாதிக்கணும். அவங்க சொல்கிற காரியங்களை கேட்டு அவங்களுக்கு நம்ம வந்து உதவி செய்யாமல், அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்காமல் நம்ம போய் அவங்க என்கிட்ட நண்பர்களாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. வேதத்திலே இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. அப்படின்னு யாருன்னு பார்த்திங்கன்னா, அபிகாயிலும் தாவீதும். அந்த ஒரு நிகழ்ச்சியை நான் இந்த நேரத்தில் நான் அதுக்கு எடுத்திருக்கேன். அது 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் வருது. தாவீது வந்து சவுலுக்கு பயந்து அவனும் அவனோடு இருந்தவங்களும் ஒவ்வொரு இடமா அலைஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க தங்கியிருந்த இடத்துல பக்கத்தில் நாபால் என்கிற ஒரு பெரிய செல்வந்தன் அவனுடைய ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அப்போ ஆடுகளை மயிர் கத்தரிக்கணும் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய ஒரு விழா கோலம் மாதிரி இருக்கும் போல இருக்குது. ஏன்னா எல்லா வேலைக்காரரும் வருவாங்க, அங்கே மயிர் கத்திரிக்கிற வேலை நடக்கும், அவங்களுக்கெல்லாம் சமையல் பண்ணுவாங்க, ஒருவேளை விற்கிறது வாங்குறது அந்த மாதிரி காரியங்கள் கூட நடக்கும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த டைமில் தாவீதும் அவனோட சேர்ந்தவங்களும் அவங்க பக்கத்தில் தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்காங்க. அப்போது வந்து தாவீது கொஞ்சம் ஒரு முறை அவன்கிட்ட வந்து நாபாலுக்கு ஆள் அனுப்பி கேட்குறான், எங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் மயிர் கத்திரிக்கிறீங்க, ஆடுக்கு மயிர் கத்திரிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நிறைய காரியங்கள் கையில் இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஆட்களை அனுப்புகிறான். அதுக்கு அவன் சொல்கிறான் 10ஆம் வசனத்தில், நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாட்களில் அநேக பேர் உண்டு. இன்றைக்கி நிறைய பேர் வேலைக்காரங்க ஓடி போகிறாங்க. அது மாதிரி வந்தால் சவுலை விட்டு ஓடிட்டாலேறானா, அந்த தாவீதா, உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி பேசிடுறான். உடனே இந்த ஊழியக்காரங்க இங்கே வந்து தாவீது சொல்கிறான், நான் வந்து அவனுக்குரியது எல்லாவற்றையும் நான் பாதுகாத்தேன். அவன் பக்கத்தில் இருக்கிற நாட்களில், நம்ம ஊர் பக்கத்தில் அவன் இருக்கிற டைமில் அவனுக்கு உள்ளது எல்லாவற்றையும் நான் பாதுகாத்தேன். அதெல்லாம் நான் வேஸ்ட்டாக போயிடுச்சுப்போம். இன்றைக்கி வந்து ராத்திரிக்குள்ளே அங்கே எல்லாத்தையும் நான் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாரையும் பட்டயம் கட்டிக்கோங்கன்னு சொல்லி யுத்தத்துக்கு ரெடி ஆகுறான். இந்த செய்தியை கேள்விப்பட்ட அந்த நாபாலின் மனைவியாகிய அபிகாயில் 18ஆம் வசனம். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாக 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். அதாவது அவங்க எல்லாம் பசியாக இருக்கிறாங்க, தாவீது அவனோடு இருந்தவங்களும். இவன் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், ஏன்னா உண்மையாக அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சவங்க அவங்க. ஆனால் இவன் பண்ண மாட்டேன்னு சொன்ன உடனே அவனுக்குள்ளே இவங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணுன்ற ஒரு எண்ணம் வருது.
இதை தடுக்கணும்னா நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவங்களோட நம்ம வந்து சமரசம் ஆகலான்னு சொல்லி அவங்களுக்குரிய நிறைய சாப்பாடெல்லாம் எடுத்து வேலைக்காரங்க மூலமாக அனுப்பி இவளும் போகிறா. முன்னே இவங்க போகிற டைமில் அவங்க யுத்தத்துக்கு தயாராகி வர்றாங்க. வரும்போது இவன் வந்து போய் அவன் மோங்குப்புற விழுந்து பணிந்து அவன் சொல்கிறா, இந்த மாதிரி தயவுசெய்து இந்த காரியத்தை நீங்கள் பண்ண வேண்டாம், இப்படிப்பட்ட ஒரு ரத்தம் சிந்துற காரியத்தை நீங்கள் பண்ண வேண்டாம். ஏன்னா இவன் என்னுடைய கணவன் வந்து எப்போயுமே வந்து ஒரு முரட்டு குணம் உள்ளவன். அவன் வந்து இப்படி வந்து பேச்சு இருக்கக்கூடாது, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, ஒரு ராஜ்யபாரம் உங்கள் கையில் வரும், அது எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் வந்து என் கையில் நீங்கள் இந்த பரிசுகளெல்லாம் வாங்கிடணும். நீங்கள் நல்லா இருக்கும்போது என்னைய நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தாவீதுக்கு கொண்டு வந்து கொடுக்குறா. தாவீதும் நல்ல வேளை நீ வந்த, இல்லைன்னா நான் போய் அவளை ஒன்று இல்லாமல் அழிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அவள் கையில் அதை வாங்கிட்டு அந்த நேரத்தில் போயிடுறான். அப்புறம் நாபால் வந்து இறந்துடுறான். இறந்த பிறகு அவளை தாவீது தன்னுடைய மனைவியாக அவளை வைத்து பாதுகாக்கிறான். அப்போ வந்து இந்த ஒரு தொடர்பு எப்படி வந்தது அப்படின்னா, அபிகாயில் தனக்கு இருந்த பொருட்களை, தன்னுடைய செல்வத்தில் தங்க கையில் இருந்த காரியங்களை தாவீதுக்கு கொடுத்து உதவுறா. அவனுடைய வாழ்க்கையில் அதை கொடுத்ததுனால இவளுக்கு அவனுடைய இரக்கம் கிடைக்குது. ராஜாவாகும்போது இவளும் ராணி ஸ்தானத்தில் அவளும் இருக்கிறா. இப்போ இது பார்த்திங்கன்னா, இந்த காணிக்கை அவன் கொடுக்கலன்னா அந்த நேரம் கண்டிப்பாக வந்து அழிச்சிருப்பான். இப்படி ஒரு நட்பு ஏற்படுறதுக்கு, ஒரு உறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அப்போது ஒருத்தவங்க வாழ்க்கையில் நம்ம எதையும் கொடுக்காம அவங்க வந்து நம்மகிட்ட ஃப்ரெண்டாக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அடுத்து இன்னொரு ஒரு காரியம் பார்த்திங்கன்னா, நம்ம எங்கே போகணும், யாரை மாதிரி ஆகணும்னு நினைக்கிறோமோ அங்கே வந்து கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு எடுத்துக்காட்டு, அதாவது எங்கு யாரை போல் ஆக வேண்டுமோ அங்கு விதையுங்கள் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா, சேபாவின் ராஜஸ்திரியும் சாலமோன். இந்த பகுதி வந்து எங்கே வருது? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில். இப்போது கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது அவள் விடுகதைகளினால் அவனை சோதிக்கிறதற்காக மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கங்களையும் மிகுதியான பொன்னையும் ரத்தனங்களையும் சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள். இப்போது சாலமோன் ஏற்கனவே ரொம்ப பெரிய பணக்காரன். அவனை போல ஐஸ்வர்யவான் எந்த ராஜாவும் இல்லைன்னு சொல்லி முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாதுன்னு போட்டிருக்கா. அவ்வளோ ஒரு ஏற்கனவே அவனுக்கு நிறையாவே இருக்குது. பொண்ணு, வெள்ளி, விலையுந்த கற்கள்லாம் இருக்குது. அவனுடைய காலத்தில் வெள்ளியை வந்து ஒரு பொருளாகவே நினைக்கலன்னு வருது. இப்போ இவனுக்கே ஏற்கனவே நிறையா இருக்குல்ல, இவனை பார்க்க போகிறதுக்கு சும்மா போய் ஐயா எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் கிடைக்காதா? அதுதான் தப்பு. நம்ம பல நேரத்தில் அப்படி நினைக்கிறோம். ஒருத்தங்களை பார்க்க போகும்போது அவங்ககிட்டருந்து ஏதாவது கிடைக்குமான்னு போகிறோம். ஆனால் இவன் எப்படி போகிறா? இதுதான் சரியான வழி. மிகுந்த பரிவாரத்தோடும் கந்தவர்க்கத்தோடும் மிகுதியான பொன்னையும் ரத்னங்களையும் சுமக்கிற எல்லா ஒட்டகங்களோடும் போகிறா. இவளுடைய எல்லா பெஸ்ட்டையும் எடுத்துகிட்டு போகிறா. ஏன்னா அவன் பார்க்க வேண்டியது பெரிய ராஜா, அவங்ககிட்ட நிறைய காரியங்கள் இருக்குது, அவனுக்கு ஞானம் இருக்குது, அதெல்லாம் நான் கிடைக்கணும், அந்த கனெக்ஷன் எனக்கு கிடைக்கணும்னா நிறைய காரியங்களை நான் கொடுக்கணுன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அவள் சாலமோன் இடத்துல வந்தபோது 1 ராஜாக்கள் 10:2 வாசிக்கிறேன். தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து அவனிடத்தில் சம்பாஷித்தாள். அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவைகளை எல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்க கூடாதபடிக்கு ஒன்றாகிலும் ராஜாவுக்கு மறைப்பொருளாக இருக்கவில்லை. போய் எடுத்துட்டு எல்லாம் வர்றா. இப்போ ஏற்கனவே இவளுக்கு வந்து இவ்வளோ ஒரு காரியங்கள் இருக்குன்னொடனே உடனே அவளை பார்க்குறதுக்கு அனுமதி கிடச்சிருக்கோம். ராஜாவை பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போய் நின்னா அனுமதி கிடச்சிருக்காது. ஏன்னா இவளுடைய அந்த பண வசதியை வந்து அவளுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அங்கே போன உடனே ராஜா வந்து இவள்கிட்ட பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இவள் கேட்குற கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்கிறான். அப்போ அவனுடைய ஞானத்தை குறித்து அறிந்து கொள்கிறான். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் மிகுதியான கந்தவர்க்கங்களையும் ரத்தனங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரி ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்தவர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. பாருங்க, 120 தாலந்து பொன்னா, கந்தவர்க்கங்களாம், ரத்தனங்களாம் எதுக்கு கொடுக்கணும்? ஏற்கனவே அவங்க தான் நிறையா இருக்குது. நம்மளை மாதிரி ஆட்கள்னா அப்படி நினச்சிருப்போம். ஆனால் அவள் ஒரு ராஜஸ்திரி, அவளுக்கு தெரியும் அது அவளை விட மேன்மையான ஒரு ராஜாட்ட நமக்கு கனெக்ஷன் வேணும்னா அவனுக்குரிய தகுதிக்குரிய காசு இதை கொடுக்கணும், நம்ம பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அடுத்து 13ஆம் வசனம். ராஜாவாகிய சாலமோன் தானே
சந்தோஷமாய் சேபாவின் ராஜஸ்திரிக்கு வெகுமதிகள் கொடுத்ததும் அல்லாமல் அவள் விருப்பப்பட்டு கேட்டது எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். பின்பு அவள் தன் பரிவாரத்தோட தேசத்துக்கு திரும்பி போனாள். இப்போ பாருங்களேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ ஒருவேளை கொண்டு போனதோட அதிகமாக கொண்டு வந்திருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாலமோன் ராஜா இவளோட பெரிய அந்தஸ்தில் உள்ளவன், கண்டிப்பாக இவளுக்கு இன்னும் அதிகமாக தன்னுடைய நிலைமைக்கு ஏற்றாற்ப தான் கொடுத்துருப்பான். இது ரொம்ப முக்கியம் பாருங்க. நிறைய நேரம் நினைக்கிறோம் நம்மோட குறைவாக இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும், ஏழைங்களுக்கு கொடுக்கணும், அது நல்லது தான், கொடுக்க வேண்டியதான். ஆனால் இப்படி ஒரு கொடுக்குறதும் இருக்குது. பெரிய ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது அவங்ககிட்ட இருந்து நம்ம பெறுவதற்கு ஒரு பாதையை நம்ம அமைக்கிறோம். இது ஒரு திருட்டுத்தனம் கிடையாது, இதுதான் சரியான வேலை, சரியான வழி. ஏன் இது சாதாரண மக்களிடத்தில் கூட இருக்குது. ஒரு புதுசாக ஒரு அதிகாரி வர்றாங்க அப்படின்னோடனே எல்லாரும் ஏன் அவங்கள பார்க்க போகிறாங்க, நிறைய பழங்களெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு பழம் வாங்குறதுக்கு வழியே இல்லையா வீட்டில்? அப்படி கிடையாது. அவங்களுக்கு நம்ம கொடுப்பதன் மூலமாக நம்முடைய தொடர்பு, நம்மோடு அவங்க தொடர்பு கொள்கிறதுக்கு, நம்ம யாருன்னு அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இதுக்கு தான் அப்படி செய்கிறோம். இதை நம்ம கற்றுக்கொள்வது அவசியம். அப்போ தேவையுள்ள இடங்களுக்கு மட்டுமல்ல, எங்கே போகணுன்னு நினைக்கிறீங்களோ அங்கே கொடுங்க. இப்போ சேபாவின் ராஜஸ்திரிக்கு சாலமோனை பார்க்கணும், அவனுடைய ஞானத்தை அறிந்து கொள்ளணும், அவனுடைய அந்த இடத்தெல்லாம் எப்படி வச்சுருக்கிறான், அவனுடைய அரண்மனையில் என்னெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசை. அப்போ இதை கொடுத்தாதான் அங்கே போக முடியும். இப்போது எங்கே போகணுன்னு நம்ம நினைக்கிறோமோ அங்கு கொடுக்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். இப்போது ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறதுல 2 காரியம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று நம்ம தொடர்பு வைக்கணும்னா கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். இன்னொன்று, நம்ம தேவை உள்ளவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம எங்கே போகணுன்னு நினைக்கிறோமோ அங்கே கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து ஒரு முக்கியமான இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. என்னென்னா, உறவுகள் பரீட்சிக்கப்படும். அதாவது கண்டிப்பாக உறவில் ஏதாவது சோதனை இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எல்லா ஃப்ரெண்டுமே அப்படியே ஒன்றுமே இல்லாமல் எப்போதும் என் கூட இருப்பாங்க அப்படின்றது இல்லை. யோவான் 6ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் 57ஆம் வசனத்துலேருந்து சில காரியங்களை பேசிட்டு வர்றாரு. அதில் சொல்கிறார், நானே ஜீவ அப்பம், வானத்தில் இருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றான். இயேசுவானவர் சொல்லிட்டு இருக்காரு, என்னை புசிக்கணும், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அப்படின்லாம் பேசுகிறாரு. இதை கேட்ட உடனே 60ஆம் வசனத்தில் அவருடைய சீஷர்கள் அநேகர் இதை கேட்டபோது, இதை கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள்? இவருடைய உண்மையாகவே இவரை பின்பற்றி வந்த சீஷர்களே சொல்கிறாங்க, இது ரொம்ப கஷ்டமான உபதேசத்தை பேசுகிறாரு, இது யார் கேட்பாங்க, அவரை சாப்பிடணுங்கிறாரு, இது எப்படி? அவர் சொன்ன அர்த்தம் வேற, இவங்க புரிந்து கொண்டது வேற. 61 சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று தமக்குள்ளே அறிந்து இயேசு அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாக இருக்கிறதோ அப்படின்னு கேட்குறாரு. 66ஆம் வசனம், அது முதல் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். ஏன்னா இவர் சொல்கிறத கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது, புரியலை. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் டெஸ்ட் வரும். இப்போ ஆண்டவர் அடுத்து கேட்குறாரு, 12 சீஷர்கள் ஆனால் பின்னாடி வந்துட்டு தான் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களோ, நீங்களும் போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ பேதுரு சொல்கிறான், நாங்கள் யார் இடத்துல போவோம்ப்பா, நித்திய ஜீவ வசனங்கள் உங்களிடத்த தானே இருக்குது. இப்போ இப்படிப்பட்டவர்கள் தான் உண்மையான நண்பர்களாக இருப்பார்கள். அப்போ ஒரு கஷ்டமான ஒரு காரியம் வரும்போது அவங்க கூட நிற்கிறாங்களா இல்லை விட்டு விலகிடுறாங்களான்றதை நம்ம பார்க்கணும். அப்போது இது ஒரு டெஸ்ட்டு. அடுத்து ஒருவேளை ஏதாவது சில காரியங்கள், இடரல்கள், அதாவது குற்றங்கள் நடைபெறுது, ஏதோ தவறுகள் நடைபெறுதுன்னா அதையே பிடிச்சிக்கிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக விட்டுறக்கூடாது. அது சில காரியங்கள் இருக்குது, அது என்னென்னு நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி இடரலான காரியங்கள் வரும், அதை கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நம்ம இடரல் அடைகிறதை கட்டுப்படுத்த முடியும். அதாவது we cannot control offenses but we can control being offended. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் அஃபென்ஸ் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏதாவது குறைகள் வரும், குற்றங்கள் வரும், வராமல் இருக்காது சொல்லவே முடியாது. ஆனால் நம்ம அதனால் பாதிக்கப்படாமல் நம்மை பாதுகாத்து கொள்ள முடியும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 27 எப்படி சொல்லுதுன்னா, இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவு உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 19 உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று வெளியாகும் பொருட்டு மார்க்க பேதங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. இப்போ யார் சரி யார் தப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்படி காரியங்கள் நடக்கும். சில நேரம் அசைவும்
அசை அசை மரத்தை ஆட்டும்போது பழம்லாம் உழுது, அப்போ அந்த வேஸ்ட்டெல்லாம் சில நேரம் கழியுது. அப்போது அது மாதிரி தான் இப்படி காரியங்கள் வரும்போது தவறான நபர்கள் நம்ம விட்டு போயிடுவாங்க. யார் சரியான நபர்கள், யார் சரியான நண்பர்கள் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். ஒருவேளை இப்படி நடக்கும்போது ரொம்ப காயப்பட்டுறாதீங்க. தனிப்பட்ட விதத்தில் காயப்பட்டுறாதீங்க. ஒரு ஹர்ட் ஆயிடாதீங்க. எனக்கு தான் இப்படி நடக்குதுன்னு நினச்சிடாதீங்க. இப்போது நிராகரிச்சிருவாங்க சில நேரம். நம்மளை விட்டு விலகி இவங்களை வேண்டான்னு தனியாக விட்டுட்டு அவங்க தனியாக போயிடுவாங்க. இப்படியும் நடக்கும். அடுத்து சில குறைகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஐயோ இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்களே அப்படின்றது முதல்ல நம்ம தெரிஞ்சிருக்க மாட்டோம் ஃப்ரெண்ட்ஷிப்பில். இப்போ தெரிய ஆரம்பிக்கும். பண விஷயத்தில் சரியில்லாமல் இருப்பாங்க ஒருவேளை. இதெல்லாம் வெளியே வர்ற குறைகள். இப்போ இந்த பண விஷயத்தை பொறுத்தளவில் வேதாகமத்தில் நமக்கு தெரியும். ஆபிரகாம் லோத்தும் 2 பேரும் ஒரு இடத்துல இருக்க முடியல. அப்போது ஆபிரகாம் தான் பெரியவன். அவன் என்ன சொல்லியிருக்கலாம், நான் எனக்கு தேவையானதை நான் எடுத்துகிட்டு போகிறேன், நீ மீதி எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் சொல்லிட்டான், உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கோப்பா, மீதியை நான் பார்த்துக்கிறேன். லோத்து இருக்கிறதுல பெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டான். ஆனாலும் ஆபிரகாம் விட்டு கொடுத்துட்டான். அவனோட போரிடலை, சண்டை போடல. லோத்துக்கு பிரச்சனை வந்தப்போ இவன் அவனை கூட போய் நின்று காப்பாற்றுறான். இதுதான் உண்மையான நண்பர்கள் என்பதுக்கு அடையாளம், உண்மையான உறவு. அடுத்து நம்முடைய குணாதிசயங்கள் கூட டெஸ்ட் பண்ணப்படும். குணம், அதாவது நம்ம கூட இருக்கிறவங்களுடைய ஃப்ரெண்டுடைய சரியான குணம் திடீர்னு தான் வெளியே வரும். அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்போது நமக்கு வெளியே தெரியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இடத்த விட்டு இடம் மாறி போய் பிரிஞ்சு ரொம்ப தூரம் போயிட்டோன்னா அப்படியே சில நண்பர்கள் பிரிந்து போயிடுவாங்க. அப்படியே போயிடும். இல்லை ஒரு துன்பம் வருதுன்னும் போது தனிப்பட்டு பிரிந்து போயிடுவாங்க. இவங்களோட சேர்ந்து அவங்களுக்கே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, நம்ம அவங்களோட சேர வேண்டாம்னு பார்க்காம விலகி போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கஷ்டத்தில் நம்மளோட நிற்காம நம்மளை பார்த்தா நம்ம கிட்ட வந்துடுவாங்களோன்னு சொல்லி ஒதுங்கி போகிறவங்க நிறையா இருக்கிறாங்க. இப்படிப்பட்டவர்களை நாம் நண்பர்களாக நினச்சிருந்தோன்னா ஒருவேளை கஷ்டம் வந்தது நல்லதுன்னு நினைங்க. அப்போ தான் அவங்களுடைய உண்மையான நிறம் நமக்கு தெரியுது. ஒரு வசனம் நீதிமொழிகள் 17:17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் அப்படின்னு இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அதாவது இப்படிப்பட்ட துன்பங்கள் வரும்போது நல்ல நண்பர்கள் எதிர்மறையான சூழ்நிலையில தான் தெரிவாங்க. அவங்க நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்ம கூட நிற்பாங்க. பரவாயில்ல, நம்ம ஒன்றும் சொல்கிறாங்களோ இல்லையோ, எதுவும் கொடுக்குறாங்களோ இல்லையோ, நமக்கு கூட நிற்பாங்க. இப்படிப்பட்டவங்க தான் நல்ல நண்பர்கள். கெட்டகுமாரனுடைய நண்பர்கள் அவன்கிட்ட காசு கரைஞ்சவுடனே ஓடி போன மாதிரி தவறான நண்பர்கள் ஓடிடுவாங்க. அதுக்காக இப்போ நண்பர்களே வேண்டாமா, இது எதுக்கு ரிஸ்க்கு, நான் தனியாகவே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இல்லை, ரிஸ்க் எடுக்கலாம். நண்பர்களை வைப்பதற்கு ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா ஆண்டவரே ரிஸ்க் எடுத்தார். 12 பேரை ஜெபம் பண்ணி நைட்டு ஃபுல்லாக ஜெபம் பண்ணி தேர்ந்தெடுத்தார். அதில் ஒருத்தன் காட்டி கொடுத்துட்டான். அவருடைய மிகவும் கஷ்டமான நேரத்தில் கூட இருக்க வேண்டிய 3 பேர் நல்லா தூங்கிட்டாங்க. அதுக்காக இவங்களெல்லாம் ஒதுக்கி வைக்கலை. யூதாஸ் அவனாவே முடிவெடுத்து அவன் போயிட்டான். ஆனால் 3 பேரை அவர் ஒதுக்கி வச்சாரா? இல்லை. அவங்களுக்கு திரும்ப சான்ஸ் கொடுத்து அவங்கள இன்னும் பயன்படுத்த தான் செஞ்சார். நமக்கு இதே மாதிரி இன்னொரு நண்பர்களை பற்றி தெரியும். நல்ல நட்பு உடைய ஒரு நண்பர்களை பற்றி பார்த்தோன்னா தாவீதும் யோனத்தானும் சொல்லலாம். சவுலுடைய பையன்தான் யோனத்தான். தாவீது வெறும் ஆடு மேய்க்கிறவனை தான் இருந்தான். ஆனால் ஒரு காரணத்துக்காக சவுலுடைய அரண்மனைக்கு வர்றான், கோலியாத்தை கொல்றான். இப்போ இதெல்லாம் நடந்தவுடனே யோனத்தானுக்கு இவன் மேலே நட்பு வருது. 2 பேரும் நண்பர்களாக இருக்கிறாங்க, உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்க. யோனத்தான் தன்னுடைய சால்வையை, வஸ்திரத்தை, பட்டயத்தை, வில்லை, கச்சையும் கூட தாவீது கொடுத்துட்டான். அப்போது எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அவனுக்கு தெரியும் தாவீது இருந்தால் நம்ம ராஜாவை வர முடியாதுன்னு தெரியும். ஆனால் கூட தாவீதுக்கு வருகிற எல்லா துன்பத்திலும், அதுவும் யோனத்தானுடைய தகப்பனால் வர்ற எல்லா துன்பத்திலும் அவன் கூட இருந்தான். இப்படிப்பட்ட நட்பை நாம் பாராட்ட வேண்டும். அப்படிப்பட்ட நட்பு இருக்குமானால் அதை நல்லா நம்ம பாதுகாத்து பேணி காத்து வளர்க்கணும். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும். நல்ல நட்புகளை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு அதுக்கு டைம் கொடுக்கணும். அதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். சரி, இப்போது நல்ல நண்பர்களாக இருப்பதற்கு ஏற்கனவே பார்த்தோம் சில காரியங்கள், சில டிப் மட்டும் பார்க்கலாம். முதலாவது, இயேசு நமக்கு நல்ல நண்பர்ன்றதை மறந்து போயிடாதீங்க. எல்லா நண்பர்களும் எல்லா சூழ்நிலையிலும் நம்ம கூட இருக்க முடியாது. சில நேரம் நம்ம தனியாக தான் இருக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். ஆனால் அந்த நேரத்திலும் நம்மோடு இருக்கக்கூடிய நண்பர் ஒருவர் உண்டு. அவர் இயேசுன்றதை மறந்து போயிடாதீங்க. அடுத்தது 2வது காரியம், உங்களுக்கு நீங்களே நல்ல நண்பர்களாக இருங்க. உங்களுக்கு நீங்கள் எதிரியாக இருக்காதீங்க. உங்களுக்கு நீங்களே நல்ல நண்பர்களாக இருங்க.
3வது நல்ல நண்பர்கள் வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். ஆண்டவரே எனக்கு நல்ல நண்பர்களை தாங்க. கூட இருக்கிறவங்க சரியா இல்லை, எனக்கு நல்ல நண்பர்களை தாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். அடுத்தது சிநேகம் பாராட்ட வேண்டும். அதாவது நண்பர்கள் கிடைச்சாங்கன்னா அவங்களோட டைம் நேரம் கொடுக்கணும். அவங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கலாம், உற்சாகத்தை கொடுக்கலாம், என்னென்ன முடியுமோ நம்ம கொடுக்கலாம். சிநேகம் பாராட்ட வேண்டும். அவங்க சொல்கிற காரியங்களை கேட்கலாம், அவங்களுக்காக ஜெபிக்கலாம். இப்படி பல விதங்களிலே நம்ம சிநேகம் பாராட்ட முடியும். மன்னிப்பதை தெரிந்து கொள்ள, ஒருவேளை அவங்க தவறான காரியங்கள் நமக்கு எதிராக காரியங்கள் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மன்னிக்கிறதுக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அவங்கள பழி வாங்கணுன்ற எண்ணத்தை நம்ம விட்டுறணும். ஒருவேளை ரொம்ப நம்மளை நமக்கு எதிரான காரியங்களை பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மன்னிச்சிடலாம். ஆனால் திரும்ப அதே நட்புக்குள்ளே நம்ம கொண்டு வர முடியாது, அதே நெருக்கமான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வர முடியாது. இதுலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து நட்பை கட்டாயப்படுத்த முடியாது, கண்டிப்புப்படுத்த முடியாது. இதுவுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போது இன்றைக்கு நண்பர்கள் வேண்டுமா? தெரிந்து கொள்ளுங்கள் என்னென்ன காரியங்கள் அப்படின்றத பார்த்தோம். எல்லா உறவுகள்லேயும் வித்தியாசம் இருக்குதுன்னு பார்த்தோம். உறவுகள் சமம் இல்லைன்னு பார்த்தோம். எப்படி நண்பர்களை நம்ம தெரிந்தெடுக்கலாம், யாரெல்லாம் உண்மையான நண்பர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். வேதத்தில் சில நட்புகளையும் பார்த்தோம். எப்படி நம்ம நண்பர்களாக இருக்க முடியும், அவங்க வாழ்க்கையில் ஏதாவது கொடுத்தா தான் நண்பர்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுன்றதையும் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் நமக்கு நல்ல நண்பர், அதை மறந்து போயிடாதீங்க. அவர் தம்மையே நமக்காக கொடுத்தார். அவரை நண்பராக வச்சுக்குவோம். முதல்ல மற்ற நண்பர்களும் நமக்கு கிடைப்பாங்க. நல்ல நண்பர்களை நீங்கள் கண்டுபிடிக்க தேவன் தாமே உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.